ஆமாங்க விஜய். ஏங்க ஏடிஎம்கே அலையன்ஸ் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த ஏடிஎம்கே அலையன்ஸ் விளங்கல, அது டேக் ஆஃபே ஆகாது. பட் 60% ஆஃப் கொங்கு மண்டல சீட்ஸ் வந்து நமக்கு காலி ஆகுது விஜய் ஃபேக்டரால. ஒண்ணுமே இல்லாத கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம். எனக்கு தெருவில் சுற்றி இருக்கேன். எனக்கு தெரியும் போது எடப்பாடிக்கு தெரியாதான். 4 கார்னர் ஃபைட்னா கண்டிப்பா திமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம். அவர்கள் தே வில் ஸ்கிராப் த்ரூ. அவங்க ஏன் விஜயை விரும்புகிறாங்கன்றது இதுதான் காரணம். டிஎம்கே ஜெயிக்கிறத தடுக்க முடியாது, ரொம்ப பெரிய ஆபத்து. அவர் ஏடிஎம்கே பிஜேபியையும் சமாளிக்கணும், டிஎம்கேவையும் சமாளிக்கணும். அவர் தனியாக நிற்கிறாருனா, ஏன்னா அவர் ஓட்டை உடைக்கிறாருன்னு போது இந்த பக்கம் ஏடிஎம்கே பிஜேபியும் அடிப்பான், அந்த பக்கம் திமுகவும் அடிப்பான். ஒரு கொடிக்கம்ப கூட ஏற்ற விட மாட்டாங்க. அதுதான் பண்ணுவாங்க. அவங்க பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனால் அதாலேயே அவர்கள் தோல்வியை தடுவாங்க. விஜயால விஜய் போகிறதுக்கு வாய்ப்பு குறைவு. எதையும் ரூல் அவுட் பண்ண முடியாது, பட் வாய்ப்பு குறைவு. ஒரு மனிதனால அவனுக்கு தாங்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு வந்ததுனா தான் அது நல்லது. தாங்க முடியாத அளவுக்கு போகுதுன்னா மூழ்கிடுவாங்க. அதுதான் அவரோட நிலைமை இன்னைக்கு. இட் இஸ் பிகம் 2%. அவர் அலையன்ஸில் போய் ஒரு 30 சீட் ஜெயிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க, 10 எம்எல்ஏ. இப்போ விஜயை சுத்தி பல விஷயங்கள் போகுது. விஜய் தரப்புல கூட்டணிக்கு நாங்க இல்லைங்க, நாங்க உங்களோட வரலைங்கன்னு சொன்னா கூட கடம்பூர் ராஜு வாங்கன்றாரு. நயினார் நாகேந்திரன் ஒரு தேசிய கட்சியோட மாநில தலைவர் கடம்பூர் ராஜ கருத்தை ஆதரிச்சு எல்லாரும் ஒன்றிணைங்கன்றாரு. ஆனா சிடிஆர் நிர்மல்குமார், ராஜ்மோகன் அவங்க கூட கூட்டணிக்கு வரலைங்கன்னு சொல்றாங்க. ஆனா நீங்க வாங்கன்றாங்க. இது தேர்தல் சமயத்துல எங்க நகரும்? ஒருவேளை நீங்க வந்துதான் ஆகணுன்ற இடத்துக்கு நகரல. அது இந்த பேச்சு அப்படியே ஓடும். இன்னும் 9-10 மாசம் இருக்குது. அப்படியே இழுத்துக்கிட்டே இருக்கும். நீங்க வாங்கன்னு பாமக அப்படி இவங்க கடம்பூர் ராஜும் நயினார் நாகேந்திரனும் கூப்பிடுறாங்கன்னா ஏடிஎம்கேவும் பிஜேபியும் பலவீனமா இருக்காங்கன்றது அதை காட்டுது. இந்த அலையன்ஸ் டேக் ஆஃப் ஆகல. ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஜெல் ஆகல. அதனாலதான் விஜயை கூப்பிடுறாங்க. கீழே ஏடிஎம்கே தொண்டர்கள் இந்த அலையன்ஸை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. 70 திரும்பவும் சொல்றாரு. 70% அதிமுக தொண்டர்கள் பாஜக அலையன்ஸை நிராகரிக்கிறார்கள். இது ஏடிஎம்கேக்கும் நல்லா தெரியுது, பிஜேபிக்கும் நல்லா தெரியுது. தலைவர்கள் அத்தனை பேருக்கும் 100% ஏடிஎம்கே தலைவர்களுக்கு தெரியுது இது வழங்காது அப்படின்னு சொல்லி. அதனாலதான் அவர்கள் என்ன பண்றாங்க, விஜய் உள்ள கூப்பிடுறாங்க. நீ இது எங்களால முடியல, நீ உள்ள வா முடியும். அவரையும் கொடி இழுக்கிறாங்க. அவர் என்ன ஆவார்ன்றது அவருதான் நம்ம கேட்கணும். இவங்க திரும்ப இந்த அப்பீல் கொடுக்கறது எதனாலன்னா இவங்க அலையன்ஸ் டேக் ஆஃப் ஆகல. ஓகே. நயினார் நாகேந்திரன் பொதுவா அவர் தலைவரா பதவியேற்றதுக்கு அப்புறம் எதையுமே பேசவே மாட்டாரு. தேசிய தலைமைங்க தப்பிச்சு ஓடுறாரு. ஆனா விஜய் வரும்போது மட்டும் ரியாக்ட் பண்றாரு. இன்னும் 1 வருஷம் இருக்குன்றாரு. கடம்பூர் ராஜ கருத்தை நான் ஆதரிக்கிறேன், எல்லாம் ஒன்றிணைங்கன்றாரு. அப்ப சென்ட்ரல்ல இருந்து கிளியரா அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டாங்கன்னு எடுத்துக்கணுமா? யாருக்கு? நயினார் நாகேந்திரன். ஆமாங்க விஜய். ஏங்க ஏடிஎம்கே அலையன்ஸ் கஷ்டப்பட்டு கொண்டு வந்த ஏடிஎம்கே அலையன்ஸ் விளங்கல, அது டேக் ஆஃபே ஆகாது. இந்த அலையன்ஸ் போச்சுன்னா ஜெயிக்கலாம் முடியாது. அதுவும் பாமகவெல்லாம் நம்பி இனிமே இல்லை. பாமகவே பெரிய கஷ்டமான நிலைமையில இருக்குது. இவங்க இனிமே அப்பா பிள்ளைக்குள்ள காம்ப்ரமைஸ் ஆனா கூட ஓட் பேங்க் எல்லாம் செதறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அவங்க பாமகவை நம்பி அடுத்த பெரிய கட்சின்னு பாமக நினைச்சாங்க. அது இல்லை. தேமுதிக அவங்களுக்கு 1% கீழே தான் ஓட்டு. அவங்களுக்கு விஜய் வந்தாதான். அப்படி இல்லைன்னா 4 முனை போட்டியில டிஎம்கே மறுபடியும் ஜெயிக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. இதுல விஜய் தொடர்பான நிறைய நம்ம கருத்து கணிப்புகளை சமீபத்துல பாக்குறோம். 22% விஜய்க்கு கொடுக்குறாங்க. அதெல்லாம் பாக்குறீங்களா? இல்லைங்க, எனக்கு தெரிஞ்சுங்க, நான் உறுதியா நம்புறேங்க. அப் 15% நான் நம்புறேன். 15%? எஸ். நான் என்னோட அனுபவத்துல சொல்றேன். எத்தகைய காய்தல் உரத்திலும் எத்தகைய விருப்ப வெறுப்புகளும் எத்தகைய சார்பு நிலையும் இல்லாமல் நான் அப்ஜெக்டிவா மட்டும் சொல்றேன். மை அசஸ்மெண்ட். ஓகே சார். மேபி ரைட், மேபி ராங். பட் எந்த தனிப்பட்ட அதுல விருப்ப வெறுப்பும் இல்லாம சொல்றேன். மினிமம் 15%க்கு மேல விஜய்க்கு ஓட் பேங்க் இருக்குது. ஈவன் இட் குட் கோ அப் டு 20%. இவங்க 2 பேரையும் பிடிக்கல. இவங்க 2 பேரும் எங்களுக்கு வேணாம். ஆனா நான் யாருக்கு போடுவேன்? ஆனா இந்த 15ல இருந்து 20 நான் சொல்றது அதுல இருக்க சேலஞ்ச் என்னன்னா அவங்கள ஓட் பேங்க் பூத்து கொண்டு வரணும். அதுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வேணும். அதுல திமுக அவங்களுக்கு இருக்க 25%யும் அதுல பெரும்பாலானதை அவங்க பூத்து கொண்டு வந்துருவாங்க. அவங்களுக்கு பார்ட்டி ஸ்ட்ரக்சர் இருக்குது. இட்ஸ் a banyan tree. அது ஒரு ஆல மரம். அது இந்தியாவிலேயே வலிமையான பிராந்திய கட்சி அது. அதனால அவங்களால அதை கொண்டு வந்துட முடியும். ஏடிஎம்கே ஒரு பெரிய கட்சி, அவங்க கூட இருந்தீங்கன்னா அவங்களும் கொண்டு வந்துருவாங்க. இந்த 2 பேர் இல்லாம விஜய் தனியா போனார்னா அவருக்கு இருக்க என்னோட கணிப்பு அப் 15%. தட் குட் ஈவன் கோ அப் டு 20% நான் நம்புறேன். ஈவன் 15% கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட்ல வச்சுட்டா கூட சேலஞ்ச் இந்த பூத்து கொண்டு வருது. அந்த பூத்துக்கு எப்படி கொண்டு வருவார்? அப்படி பார்த்தா திமுக வாக்குகளையும் அதிமுக கணிசமா உடைக்கிறாருன்னு தான் எடுத்துக்கோங்க. கண்டிப்பா நியூ ஓட்டர்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. கண்டிப்பா அது ரொம்ப தமிழ்நாட்டுக்கு அவர் டிஎம்கே ஓட்டையும் உடைக்கிறாரு, ஏடிஎம்கே ஓட்டையும் உடைக்கிறாரு. ஏடிஎம்கே பிஜேபி ஓட்டை டிஎம்கே ஓட்டை விட அவர் உடைக்கிறார் அதிகன்றதுதான் இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல். அதனாலதான் இவங்க கதறாங்க. நயினார் நாகேந்திரனும் கடம்பூர் ராஜுவும்
கதறதுக்கு காரணம் அவர் டிஎம்கே ஓட்டை விட ஏடிஎம்கே ஓட்டை அதிகமாக உடைக்கிறாருன்னு பரவலாக தகவல் வருது. மேற்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அதிமுக தலைவர், ஓரங்கட்டப்பட்டவர். அவர் சமீபத்தில் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு கொடுத்த ஒரு ரிப்போர்ட்டில் அவர் என்ன சொல்றாரு, ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸால மேற்கு மண்டலத்தில் பெருசாக ஒன்றும் கிடையாது, விஜய் பெரிய அளவில் ஓட்டை வந்து உடைக்கிறாரு, இங்கே நமக்கு வந்து ஒரு 25 சீட்டு கிடைச்சா அதிகம் அப்படின்னு ஒரு ரிப்போர்ட் போட்டிருக்காரு. கடந்த முறை அந்த மேற்கு மண்டலம் 50 சீட்ல 37 சீட் அதிமுக. ஆமா, இந்த முறை அவர் என்ன சொல்றாருன்னா கணிசமான அளவு நமக்கு அங்க 60% மேல, அது எவ்வளவு சீட்டுன்றது முக்கியம் இல்ல, 10 சீட்டு குறைஞ்சாலும் ஆபத்து. 60% ஆஃப் கொங்கு மண்டல சீட்ஸ் வந்து நமக்கு காலி ஆகுது விஜய் ஃபேக்டரால. அவர் என்ன சொல்றாருன்னா விஜய் ஜெயிப்பாருன்னு போடல, அவர் உடைக்கிற ஓட்டால நம்ம ஸ்பாயிலர் மாதிரி இல்ல சார். அந்த ரிப்போர்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரிப்போர்ட். 60% ஓட்டை 60% சீட்டை நம்ம இழக்கிறோம். ஓகே, விஜய் ஜெயிக்கிறாருன்னு அதுக்கு அர்த்தம் இல்ல, நம்ம ஓட் பேங்க்ல 60% அங்க போகுது, விஜய்க்கு போகுது. அப்ப ப்ராஃபிட் யாருக்கு? அப்ப யாரு பெனிஃபிட்? திமுக ஈஸியா ஆட்சிக்கு வந்துருவாங்க. அவங்களுடைய 30% என்ஷூர் பண்ணாலே ஆட்சிக்கு வந்துருவாங்க. இதை எடப்பாடி பழனிசாமி உணர்ந்திருக்காரு. நல்லா தெரியும், எனக்கு தெரியுதுன்னா எடப்பாடி தெரியாதா? ஒண்ணுமே இல்லாத கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் நானு, எனக்கு தெருல சுத்தி இருக்கேன் நான், எனக்கு தெரியும் போது எடப்பாடிக்கு தெரியாதா? ஏங்க என்னங்க இதெல்லாம்? அவங்க ஏன் விஜய விரும்புறாங்கன்றதுக்கு இதுதான் காரணம். அவரு விஜய வெளியில வச்சுட்டு, சீமான் வெளியில வச்சுட்டு, இப்ப பாமக தேமுதிக எல்லாம் ஏடிஎம் அலையன்ஸ் வந்தா பெருசா ஒன்றும் லாபமும் கிடையாது. ஏன்னா டிஎம்கே அலையன்ஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங், ரெயின்போ அலையன்ஸ், அண்ட் இட்ஸ் கோஹெசிவ் அலையன்ஸ். அது வந்து ஒரு கொள்கை கூட்டணி. அது இந்த சிக்கலுக்கு அப்புறம் உடையவே மாட்டாங்க. பிளஸ் அவங்க கிட்ட வந்து அரசு அதிகாரம் இருக்கு, மீடியா இருக்கு, ஓரளவு சாதனைகளும் இருக்கு. அசம்பிளி மக்களுக்கு அந்த திமுக அரசாங்கம் செய்த சாதனைகளும் அவங்க பக்கம் பலமா இருக்கு. ஸோ அந்த அலைன்ஸ் வந்து கேப்சர் பண்ணிக்கிறதுக்கு, ரீடைன் பண்ணிக்கிறதுக்கு, பவரை ரீடைன் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். விஜய் ஆனா அவங்க சைட்ல கிட்டத்தட்ட அந்த பேச்சு எடுத்தாலே தெரிச்சு ஓடுறாங்க. நாள் இருக்குது. இதை நீங்க எப்படி புரிஞ்சுக்கணும்னா, ஆங்கிலத்துல ஒரு இது சொல்லுவாங்க, டு வின் அ ரேஸ் யூ ஷுட் நாட் ஸ்பிரிண்ட் அ மேரத்தான். ஸ்பிரிண்ட்ல வந்து 10 செகண்டுக்குள்ள 100 மீட்டர் ஓடணும். 10 செகண்ட்ல 100 மீட்டர் ஓடணும். 9 செகண்ட்ல ஓடலாம் ஃபர்ஸ்ட்ல இருந்தே, 9ல இருந்து 5 செகண்ட்ல ஓடலாம் ஃபர்ஸ்ட்ல இருந்து. ஆனா மேரத்தான் அப்படி இல்லை. 4 மணி நேரம், 6 மணி நேரம், 8 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம்லாம் ஓடுற மேரத்தான் இருக்கு. ஆனா மேரத்தானை போய் ஸ்பிரிண்ட் மாதிரி ஓட முடியாது. கரெக்ட். சைபர் டப்புன்னு ஊந்துருவேன். அதோட அர்த்தம் என்னன்னா, அந்த சொல்லாடலோட அர்த்தம் யூ ஷுட் நாட் ஸ்பிரிண்ட் அ மேரத்தான்னா அந்தந்த கேம் அந்தந்த விதத்துல தான் விளையாடணும். ஸோ விஜய்க்கு சில பிளான்ஸ் இருக்குது, அவருக்கு வந்து சீரியஸ்னஸ் புரியுது. தனியா போனோம்னா 4 முனை போட்டியில டிஎம்கே ஜெயிக்கிறத தடுக்க முடியாது, ரொம்ப பெரிய ஆபத்து. அவர் ஏடிஎம்கே பிஜேபியையும் சமாளிக்கணும், டிஎம்கேவையும் சமாளிக்கணும். அவர் தனியா நிக்கிறாருன்னா, ஏன்னா அவர் ஓட்டை உடைக்கிறாருன்னு போது இந்த பக்கம் ஏடிஎம்கே பிஜேபியும் அடிப்பான், அந்த பக்கம் திமுகவும் அடிப்பான். ரெண்டு பெரிய அலைன்ஸ். ஏன்னா அவர் ஓட்டை நிறைய உடைக்கிறார். விஜயோட இன்னொரு பெரிய ப்ராப்ளம், அவரால் தாங்க முடியாத அளவுக்கு அவருக்கு வந்து செல்வாக்கு கூடுகிறதுன்னு தான் தகவல் வருது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு மனிதனால அவனுக்கு தாங்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கு வந்ததுனா தான் அது நல்லது. தாங்க முடியாத அளவுக்கு போகுதுன்னா மூழ்கிடுவோம். அப்போ அதை சமாளிக்கிறதுக்கு உனக்கு அலையன்ஸ் வேணும். அவரை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் catch 22 சுச்சுவேஷன். அலையன்ஸ் வச்சாலும் பிரச்சனைகள் இருக்கு, அலையன்ஸ் வைக்கலனாலும் பிரச்சனைகள் இருக்கு. அலையன்ஸ் வச்சா தனித்தன்மையை இழக்கிறாரு, அலையன்ஸ் வைக்கலன்னா இவங்க 2 பேரும் போட்டு மீச்சிடுவாங்க. ஆனா இவர் பிஜேபியோட முதல் எலெக்ஷனே போறது அவருடைய பொலிட்டிக்கல், தட் இஸ் த ப்ராப்ளம். அதை தான் நான் சொல்றேன், catch 22 சுச்சுவேஷன். அந்த ஏன்னா அவங்க சைடுல இருந்து தெளிவா சொல்லிட்டாங்க. சரி, அதே நேரத்துல பிஜேபின்னு பேசணும்னா பிரதான எதிரி உதயநிதி ஸ்டாலின் தான் அவருக்கு. இட்ஸ் பிகம் a பர்சனல் ஈகோ இஷ்யூ. அது இருக்கு. அன்னைக்கு எம்ஜிஆர் கருணாநிதிக்கு எப்படி பர்சனல் இஷ்யூஸ் மாறிச்சோ அந்த மாதிரி உதயநிதிக்கும் விஜய்க்கும் இட்ஸ் பிகம் பர்சனலா, டூ மச் பர்சனலா. டெல்லி சிஎம் போகும்போது கூட உதயநிதியை தான் விமர்சிக்கிறாரு. நிதியை எந்த நிதியை காப்பாற்ற போனீங்கன்னு தான் சொல்றாரு. அதனால அந்த இன்னொன்னு அவர் என்ன சொல்றாருன்னா வந்து எந்த தியாகத்துக்கும் தயார்ன்றாரு கோயம்புத்தூர்ல பேசும்போது. ஆமா, ஒரு மனிதன் தனக்கு ஆபத்து, தான் தலைக்கு ஆபத்து வரும்போது எந்த எல்லைக்கும் போவோம். அதுதான் அவரோட நிலைமை இன்னைக்கு. இட் இஸ் பிகம் டூ பர்சனல். அவர் அலையன்ஸ்ல போய் ஒரு 30 சீட்டு ஜெயிச்சிருக்காருன்னு வச்சுக்கோங்க. 10 எம்எல்ஏங்க அலையன்ஸ்ல போய் எவ்வளவு வேணா சீட்டு வரட்டும், ஜெயிக்கிறது 10 எம்எல்ஏ விஜய் கிட்ட. ஆட்சி மாற்றம் வந்துருது, திமுக பவர்ல இல்ல, ரெஜிம் சேஞ்ச் வந்துருது, விஜயோட ரோல் பெருசாகும் இல்ல. திமுக நேத்து கூட இந்த வியாசார்பாடி தீ விபத்துல தாவேகாவினர் போகும்போது அவங்களுக்கு அதெல்லாம் ஏன் பண்றாங்க, எதுக்கு பண்றாங்க? அவங்க ரொம்ப கடுமையா உதவி கொடுக்க தானே போறான். பால் கொடுக்க போறது தப்பா? எதுக்கு நீ வந்து போலீஸ் வச்சு அப்படி அடிக்கிறீங்க? எட்டி வச்சாங்கன்றாங்கல்ல. அப்புறம் இதுக்கு கமிஷனர் வந்து
என்கொயரி கம்மி போடுறாரு. ம். கமிஷனர் ஒண்ணுமே இல்லைன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லைன்னாரு. அப்புறம் என்கொயரி போட்டா என்கொயரி ஆஃபீஸர் கமிஷனர் சொன்னதுக்கு எதிராக தீர்ப்பு கொடுப்பாரா? ம். இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்க? இது வழக்கமா திமுக பண்றது. இப்படிதான் எம்ஜிஆருக்கு 72, 77 பண்ணாங்க அவங்க. திருமணம் பக்கம் அடிச்சாங்க. ரிசல்ட் தெரியும்ல அது ரிசல்ட் தெரியும். ஆனா ஒவ்வொரு அதான் நம்ம சொன்னல ம். போன தடவை உங்க பேட்டியில சோ ராமசாமி துக்ளக்ல கேள்வி பதில் எழுதும். திமுகவின் எதிர்ப்பு எவர் ஒருவரையும் வளர்க்கும்னாரு. எம்ஜிஆரை வளர்த்தது, ஜெயலலிதா வளர்த்தது, இன்னைக்கு விஜய் வளர்க்குது. ஒரு கொடிக்கம்ப கூட ஏத்த விட மாட்டாங்க. அதுதான் பண்ணுவாங்க. அவங்க பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் யாருக்கிட்டையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க. ஆனா அதாலேயே அவர்கள் தோல்வியை தழுவுவார்கள். இப்ப நிறைவா இப்ப இந்த 2 கூட்டணி தான் இருக்குமா இல்ல 4 முனை போட்டி? நான் எனக்கு தெரிஞ்சு 4 முனை போட்டிக்கு தான் வாய்ப்பு அதிகம் நான் நினைக்கிறேன். விஜயால விஜய் போறதுக்கு வாய்ப்பு குறைவு. எதையும் ரூல் அவுட் பண்ண முடியாது, பட் வாய்ப்பு குறைவு. 4 கார்னர் ஃபைட் தான் நான் நம்புறேன். வாய்ப்பு அதிகம். 4 கார்னர் ஃபைட்னா கண்டிப்பா திமுகவுக்கு தான் வெற்றி வாய்ப்பு அதிகம். அவர்கள் தே வில் ஸ்கிராப் த்ரூ. 118 தனியா திமுக வருதோ இல்லையா, அவங்க அலையன்ஸ் ஆட்சியை பிடிச்சிடும், தக்க வச்சுக்கும் தான் நான் நம்புறேன். விஜய் ஏடிஎம்கே அலையன்ஸ்க்கு போனார்னா கம்ப்ளீட்டா நிலைமை மாறும், சுச்சுவேஷனே மாறிடும், கம்ப்ளீட்டா மாறிடும். அவர் போலன்னா திமுகவோட வெற்றி வாய்ப்பு பிரகாசம் என்று தான் நான் கருதுகிறேன். நன்றி சார், இவ்வளவு நேரம் நேரத்தை எங்களோட நன்றி சார்.